இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தானா. அவனுக்கு ஒரு பொண்ணு மேல காதலாம். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டானா. உடனே அந்த பொண்ணும் சம்மதம் சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்கிச்சான். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த பையன் 5 வருஷமா அந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். ஐயோ, அப்புறம் என்னாச்சுப்பா? அவசரம் கொடுக்க சொல்றேன்டா. கதை என்னன்னு யோசிக்கணும்ல. அந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சு போனவன் அதுக்கப்புறம் புது மனுஷனா திரும்பி வந்தான. ஐயோ சொல்லுங்கப்பா, அப்புறம் என்னாச்சு? சொல்றேன். அந்த பையனுக்கு அந்த பொண்ணை மறந்து போச்சான். ஆதி கதை சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் உண்மையான கதையை சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றானா இல்ல தெரியாம தான் சொல்றானான்னு தெரியலையே. ஐயோ பாவம், அப்புறம் என்னப்பா ஆச்சு? ஆமாண்டா, பாவம் தான். ஆனா இப்ப இந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆக போகுதான். ஆனா அது அந்த பொண்ணு பார்த்துட்டு சைலண்டா இருக்காளாம். அச்சச்சோ, அப்பா அந்த பொண்ணு அந்த பையனுக்கு பழசுலாம் ஞாபகப்படுத்தலையா? எங்க அதுக்கு அவங்களாம் வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த பையன் அந்த பொண்ணுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கானோ. அந்த பொண்ணு ரொம்ப பேடுப்பா. அப்புறம் என்னப்பா ஆச்சு? டேய் போட, இப்பயே எல்லாத்தையும் சொன்னா அந்த கிக்கு போயிடும்ல, இன்ட்ரெஸ்டாவே இருக்காதுல்ல. சரி நான் இன்னொரு நாள் மிச்ச கதையை சொல்றேன். சாப்பிடு. இவர் எல்லாம் தெரிஞ்சு பேசிட்டு இருக்காரா இல்ல தெரியாம ஏதோ ஒரு ஞாபகத்துல பேசிட்டு இருக்காரா? ஒண்ணுமே புரியலையே. அப்பா, அந்த பொண்ணும் பையனும் யாருன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? ஏன் தெரியாது? நல்லா தெரியுமே. எனக்கு அவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சே ஆகணுமே. அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கடா. தமிழா